guys, welcome back to my channel. So என்னோட சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. And இந்த வீடியோல நம்ம வந்து எப்படி ஐலைனர் அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். கூடவே நான் வந்து lakme Eyeconic ஓட ஐலைனரோட ரிவ்யூ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ மேக்கப்பே பிடிக்கலனா கூட ஐலைனர் வந்து சில பேர் வந்து வேர் பண்ண வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஐலைனரில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் கண்ணு வந்து நல்லா லிஃப்ட் பண்ணி காமிக்கும், நல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும் உங்கள் ஐஸ்க்கு. உங்கள் ஷேப் என்ன இருக்கோ அது அப்படியே நல்லா தெரியும். ஸோ ஐலைனர் வந்து எப்போவே மஸ்ட், எல்லாருக்குமே வந்து ஐலைனர் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இன்றைக்கி நான் வந்து இந்த ஐலைனர் லுக் தான் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிப்பேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் எவ்ரிடே வந்து வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்க ஐலைனர் லுக் தான் இது. ஸோ இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஐலைனருக்கு இன்றைக்கி நான் வந்து lakme Eyeconic ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோலேயே நான் வந்து lakme Eyeconic யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூவும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஐலைனரோட அப்ளிகேட்டர் வந்து இப்படி தான் இருக்கும். இதோட அப்ளிகேட்டர் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து ஐலைனர் அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா ஐலைனர் ரொம்ப ட்ரிக்கி, எங்கேயாவது கொஞ்சம் அசைஞ்சாலும் ரொம்ப ஆர்டாக தெரியும். ஸோ அதனால் ஈஸியாக ஒரு அப்ளிகேட்டர் இருக்கணும் ஐலைனர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இது ஸ்மட்ச் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கனால ரிமூவ் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க, ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லைனர் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் வந்து ஐலைனர் வந்து வேர் பண்ணிட்டு போகணுன்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுதான் என்னோட ஷார்ட் ரிவ்யூ. ஸோ இப்போ நான் வந்து ஐலைனர் லுக் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஐலைனர் வந்து எவ்வளோ கிட்டக்க நீங்கள் லேஷ் லைன் கிட்டக்க நீங்கள் ட்ரா பண்ணுறீங்களோ அவ்வளவும் பார்க்க நீட்டாகவும் இருக்கும். அண்ட் உங்களோட ஐ ஷேப்க்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து லேஷ் லைனில் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இன்னர் கார்னர்ஸ் வந்து ஃபில் இன் பண்ணணும். அண்ட் இன்னர் கார்னர்ஸ் வரும்போது பாயிண்டடாக வந்து ப்ரஷ்ஷை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு விங் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் வந்து டுவர்ட்ஸ் ஐப்ரோஸ் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதோட எட்ஜை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட ஐலைனர் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இன்னொரு ஐலையும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த lakme Eyeconic ஐலைனர் வந்து கொஞ்சம் ப்ரஷ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்மளால் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியுமோ நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் அதோட வந்து கொஞ்சம் லாங்காகவும் இருக்குது, ஸோ பிடிக்கவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஐலைனர் லுக். அண்ட் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் வந்து ஐலைனர் அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் கூட ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு கை வந்து ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சின்னில் நீங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி லுக்ஸும் நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் வந்து கொடுத்துட்றேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye and take care of yourself.